Hi students, welcome to Bhumi Max, 10th Standard Max, 3rd chapter, exercise 3.15, first sum. A garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. Draw the graph for the relation between the marked price and the discount. Hence find இந்த ரெண்டு subdivisions கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம். Discount equal to 50% of marked price கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து y equal to k into x அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ yங்கிறது டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 50%ங்கிறது 50/100 இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். இப்போது y ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணால் 0 கேன்சல் ஆயிரும். 1 5 is 5, 2 5 is 10. அப்போ 1/2 இன்ட்டு எக்ஸ், இப்போ x/2. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எக்ஸு, இந்த டிஸ்கவுண்ட் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இப்போது எக்ஸ் வந்து 500 ருபீஸ்ன்னு எடுத்தோம்னா அது டிவைடட் பை 2, x/2ங்கிறனால இது டிவைடட் பை 2 போட்டோம்னா 250. 1000னா 500, 1500னா 750, 2000னா 1000, 2500னா 1250, 3000னா 1500, 3500னா 1750. அப்போ இது வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 500, 1000, 1500 இங்கேயும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ when x increases, y also increases. Therefore it is direct variation. So k equal to y by x, y equal to k by x na, k into x na, x equal to k equal to y by x. இப்போ 250 by y வந்து 250 by 500 equal to 500 by 1000, 750 by 1500, 1000 by 2000. இது எல்லாமே கேன்சல் பண்ணோம்னா நம்ம எல்லாமே 1/2ன்னு தான் வரும். therefore k equal to 1/2 and y equal to kxன்னு தெரியும். கேக்கு பதிலாக 1/2ன்னு போட்டோம்னா y equal to 1/2 into x. இப்போ பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணணும். இங்கே 500, 250, இங்கே 500, 250, இது 1500, அடுத்து 1500, 750, 2000, 1000, 2500, 1250, 3000, 1500, 3500, 1750. இது எல்லாத்தையுமே நம்ம இதில் கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சரையும் பார்த்துடலாம். ஸ்கேல் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு சென்டிமீட்டர் வந்து 1000 யூனிட்ஸ்னு எடுத்துருக்குறோம். ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 500 யூனிட்ஸ்னு எடுத்துருக்குறோம். இது மார்க்டு ப்ரைஸ், இது வந்து டிஸ்கவுண்ட்டு. அப்போ இங்கே வந்து மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000 எடுத்துக்கிறோம். இங்கே 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500, 4000 எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 500, 250. 500னா இங்கே ஒரு யூனிட் வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து நம்ம 1000 எடுத்துக்கிறோம். இப்போ 500னா இதில் பாதி. அதே மாதிரி 250னா இங்கே 500 எடுத்துக்கிறோம், இதில் பாதி சென்ட்ரல் இந்த பாயிண்ட்டு. அப்போ இது வந்து 500, 250ங்கிற பாயிண்ட் இங்கே. இது இங்கே 500, இங்கே 250, இது ரெண்டும் இங்கே இந்த இடத்துல 500, 250. நெக்ஸ்ட்டு 1500, இங்கே 1000, இது நேராக 500, இந்த பாயிண்ட் 1500. நெக்ஸ்ட்டு 1500, 750. இங்கே 1500னா 1000க்கும் 2000க்கும் சென்ட்ரலில் இந்த பாயிண்ட்டு. 750 வந்து 500க்கும் 1000க்கும் சென்ட்ரலில் இந்த பாயிண்ட், இந்த இது இதில் நேராக இங்கே இதுக்கு நேராக இது வந்து 1500, 750. நெக்ஸ்ட்டு 2000, 1000, இங்கே 2000, இங்கே 1000, இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் இங்கே இது. நெக்ஸ்ட்டு 2500, 1250. 2500னா இந்த 2000க்கும் 3000க்கும் சென்ட்ரலில் இங்கே. அடுத்தது 1250, அது வந்து இங்கே 1000க்கும் 1500க்கும் சென்ட்ரலில் 1250. அப்போ இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 3000, 1500, இது வந்து 3000, 3000ம் 1500 இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 3500,
இங்கே 3500னா இங்கே இந்த சென்டர் பாயிண்ட்டு 1750 அது வந்து இங்கே 3000க்கும் 1500க்கும் இது ரெண்டுக்கும் சென்டரில் இந்த பாயிண்ட்டு. அவ்வளோதான். இதெல்லாம் ஸ்கேல் வச்சு இந்த பாயிண்ட்ஸ் அப்புறம் ஜாயின் பண்ணி ஏரோ போட்டுறோம். நெக்ஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின் வந்து the marked price when a customer gets a discount of 3250. இப்போ 3250 rupees வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிதுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 3250 அது வந்து டிஸ்கவுண்ட்டு. அப்போ 3250னா இங்கே 3000க்கும் 3500க்கும் சென்டரில் அதுதான் வந்து 3250. இப்போ இது நேராக எங்கே ஜாயின் பண்ணுதுன்னு ஸ்கேல் வச்சு இந்த லைன் வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து நேராக இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எங்கே வருதுன்னு பார்க்குறோம். அப்போ இது இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து எவ்வளவு 6500. இங்கே 5000, இங்கே 6000 இருக்குது, இங்கே 7000, இது ரெண்டுக்கும் சென்டரில் 6500. அப்போது when y equal to 3250னா எக்ஸ் வந்து 6500 இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து when x equal to the discount when the market price is 2500. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 2500 இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2500. இங்கே 2000க்கும் 3000க்கும் உள்ள 2500 அது நேராக இங்கே கட் பண்ணுது. இதுக்கு நேராக பார்த்தோம்னா இங்கே 1250 வருது இங்கே. அப்போ y வந்து 1250. இப்போது when x equal to 2500னா டிஸ்கவுண்ட் வந்து 1250 இருக்கும். இது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஃப்ரம் த கிராஃப் நம்ம பார்த்துட்டோம். y equal to 3250 இருந்ததுன்னா எக்ஸ் வந்து 6500 இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 2500னா ஒய் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் வந்து 2500. இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இது கேன்சல் பண்ணால் 1250. அப்போ ருபீஸ் 1250. இது செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதிலே வந்து ஃபஸ்ட் சம், தேர்ட் சம், சிக்ஸ்த் சம் மூணுமே டைரக்ட் வேரியேஷன் சம்ஸ். மீதி இருக்கிற 3 சம்ஸும் இன்வெர்ஸ் வேரியேஷனோட சம்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.